நானும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு எவ்வளவுதான் நான் கத்திக்கிட்டு இருக்கிறதுங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிட்டே வருதுங்க. படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேலை கிடைச்சாலும் 90% மக்களுக்கு வெறும் 20,000 ரூபாய் சம்பளம் தாங்க கிடைக்குது. 20,000 ரூபாய் சம்பளத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா 40 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா வெறும் 96 லட்சம் ரூபா தாங்க உங்களுக்கு மிஞ்சும். 96 lakhs தான் மொத்தமாக நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க 40 வருஷத்தில். 30,000 ரூபாய் சம்பளம் இருந்தா 40 வருஷத்துல 1,44 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிச்சிருப்பீங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா. அதுல உங்களுக்கு வீட்டு வாடகை, ஈபி, அதுவே மாசம் 10,000 ரூபாய் நீங்க எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சீங்கன்னா 40 வருஷத்துல 48 லட்சம் ரூபாய் அதுல நீங்க கட்டியிருப்பீங்க. மீதி இருக்கிறது வெறும் 96 லட்சம் ரூபாய் தான். அது தவிர மல்லிகை ஜாமா, அதுக்கப்புறம் கேஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அது ஒரு 10,000 ரூபாய் வச்சுப்போம் மாசம். 40 வருஷம் நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா 96 லட்சத்துல திருப்பி 48 லட்சம் ரூபாய் கழிஞ்சிரும். அப்ப மீதி இருக்கிறது வெறும் 48 லட்சம் ரூபாய் தாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல், அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ், அதெல்லாம் ஒரு 5,000 ரூபாய் எடுத்துப்போம். அப்படி 40 வருஷம் நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு 24 லட்சம் ரூபாய் கழிஞ்சிரும். அப்ப மீதி இருக்கிறது வெறும் 24 லட்சம் ரூபாய் தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனு, ஹாஸ்பிட்டல் செலவு, அது தவிர ஏகப்பட்டது இருக்கு. அது ஒரு 5,000 ரூபாய் வச்சுப்போம். 40 வருஷம் பாத்தீங்கன்னா அது ஒரு 24 லட்சம் ரூபாய். மீதி இருக்கிறது ஜீரோ. அதை தவிர ட்ரெஸ் இருக்கு, நகை இருக்கு, பிள்ளைங்களுடைய கல்யாணம் இருக்கு, டிராவல் இருக்கு, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், நியூ இயர், ரம்ஜான், பக்ரீத் இருக்கு. ஏதாவது ஒரு மற்ற நண்பர்கள் உறவினர்களுடைய ஃபங்க்ஷன்னா கிஃப்ட் வாங்கிட்டு போனோம். ஏகப்பட்டது இருக்கு. திடீர்னு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு. இன்னைக்கு ஆஸ்பத்திரிலாம் போனா லட்சங்கள்ல எடுத்து வைக்கணும். ஏற்கனவே ஜீரோ. என்ன பண்ணுவீங்க? எங்க போவீங்க? ஏங்க, சொன்னா கேளுங்க. நீங்க ஏதாவது வேலையில இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமாவது நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க உங்களை இணைச்சுக்கிட்டு உழைப்ப போடுங்க. நீங்க 40 வருஷம் அங்க உழைச்சாலும் உங்களுடைய மீதி பேங்க் பேலன்ஸ், உங்ககிட்ட இருக்கிற பணம் ஜீரோ. ஆனா இங்க ஒரு 3ல இருந்து 5 வருஷம் நீங்க உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே பல 100 பல 1000 பேர் இருப்பாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு. நீங்க 30 வருஷத்துல வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாததை 3ல இருந்து 5 வருஷத்துல நீங்க சரியா முறையா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வேலை செஞ்சா சம்பாதிக்க முடியும்ன்றதுனால தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கின கடனையும் பிள்ளைங்க கல்யாணத்துக்காக வாங்கின கடனையும் அடைக்கிறதுக்காக ரிட்டையர் ஆகி சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த வயசுல செக்யூரிட்டி வேலைக்கு போற கொடுமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க. நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்க கையில காசு இல்லைன்னு வைங்களேன், ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. அப்புறம் தானே பிள்ளைங்க. ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மேல என்னால உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்ன்றது தெரியலங்க. வணக்கம்.